وإذ يعدكم الله إحدى الطائفتين أنها لكم وتودون أن غير ذات الشوكة تكون لكم ويريد الله أن يحق الحق بكلماته ويقطع دابر الكافرين. صدق الله مولانا العظيم. அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி பகலெல்லாம் வசித்திருந்து தாகித்திருந்து இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு மேலும் அல்லாஹ் ரசூல் சார்ந்த சில விஷயங்களை பற்றி நமக்கிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இன்றைய நாள் இஸ்லாமிய எழுச்சியின் மைல் கல்லாக திகழக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் அது மிகையல்ல. மிக பெரும் தியாகிகளினுடைய தியாக திருநாள் என்பதாக சொல்லலாம். அந்த அளவிற்கு தியாகத்தை வெளிப்படுத்திய ஒரு நாள். உலக வரலாற்றில் இப்படி ஒரு போர் நிலையை யாரும் கண்டிருக்க முடியாது. வெறுமனே 313 சஹாபாக்கள் நிராயுதபாணியாக இருக்கிறார்கள். ஆனால் எதிரிகளோ 1000 தாண்டி இருக்கிறார்கள். ஆயுத தளவாடங்களோடு இருக்கிறார்கள். ஆயுதத்தோடு இருப்பவனும் ஆயுதம் இல்லாமல் இருப்பவனும் சண்டையிட்டால் அது பேசுபொருள்தான். அப்படி ஒரு நிலையில்தான் இன்றைக்கு நாம் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் முழுக்க முழுக்க எதை நம்பி இருந்தார்கள் என்றால் ஈமானிய பலம் ஒன்றை மாத்திரம் நம்பியிருந்தார்கள். அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த அன்பையும் நம்பிக்கையும் வைத்திருந்தார்கள். ஏதோ நாம் சொல்வது போன்றல்ல, நானும் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அவன் இட்ட கட்டளைகளை செயல்படுத்துகிறேன் என்று நாம் சொல்லிக் கொள்வது போல் அல்ல. அவர்களுடைய ஈமானிய பலம், நீ சாகமும் அப்படின்னா செத்துருவான். நமக்கு முடியுமா? நமக்கு சாத்தியமா? ஏன், எதுக்கு, எத்தனை கேள்வி. நம்முடைய மனநிலை எவ்வளவுதான். ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த சஹாபா தோழருடைய மனநிலை, அல்லாஹ்வோ அவனுடைய ரசூலோ ஒரு கட்டளையை கொடுத்து விட்டால் சிறிதும் பின்வாங்க மாட்டார்கள். அப்படியா? கேட்டோம், கட்டுப்பட்டோம், செயல்படுத்தினோம், இதுதான் அவங்களுடைய வேலை. அவங்களுக்கு நமக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, என்னுடைய தோழர்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் வழிதவர மாட்டீர்கள் என்று உத்தரவாதம் கொடுத்தார். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு,
அல்லாஹ் வேறு யாரையும் அப்படி சொல்லவில்லை. எந்த நபிமாரை பற்றியும் அல்லாஹ் அவ்வாறு சொல்லவில்லை. நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்னது கிடையாது. நபிமார்களையே சொன்னது கிடையாது. சஹாபா தோழர்களை அல்லாஹ் சொன்னார். ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹை பொருந்திக் கொண்டார்கள். அந்த பொருந்திக் கொள்ளுதல் என்ற அந்த நிலை ஒரு சாதாரணமாக இல்லாட்டி வந்துடாது. ஒரு சாதாரணமான நிலை கிடையாது. அதுக்கு எவ்வளவு தியாகம் உள்ள இருக்கணும் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். அந்த தியாக உணர்வு என்பது சுட்டு போட்டாலும் நமக்கு வராதுன்னு சொல்லலாம். அன்றைக்கு அவர்களினுடைய அந்த தியாகத்தை 1400 ஆண்டுகளை கடந்த பின்னாலும் இன்றும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களின் வாழ்வியலை நம்முடைய வாழ்வியலாக தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஏதாவது சொன்னால் சொன்ன விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலையில் நாம் இருக்கிறோம். காரணம் அல்லாஹ்வும் ரசூலும் அந்த அளவிற்கு அவர்களுக்கு உத்தரவாதத்தையும் பாராட்டுதலையும் வழங்கியிருக்கிறார்கள் என்பதுதான். அதனால தான் ஏற்றுக்கிறோம். அதற்கு பின்னாடி வந்து அவங்களுடைய பேச்சை வேணா உதவி தள்ளிட்டு போயிடும். அவர் சொன்னாரா இருக்கட்டும், இவர் சொன்னாரா இருக்கட்டும் அப்படின்னு போயிடும். ஆனால் சஹாபாக்கள் ஒன்றை சொல்லிவிட்டால் அதனை மறுக்க மாட்டேன், அதை ஏற்க மாட்டேன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள், யாருமே மறுக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு அவங்க என்னங்க செய்தாங்க. இந்த அளவிற்கு ஒரு உயர்வான அந்தஸ்தை அவர்கள் அறிந்து கொள்ள காரணம் என்ன என்ற செய்தியை பார்ப்பதற்கு முன்னால், பத்ர் போர்க்களத்திலே எதிரிகளோடு சண்டையிட்டவர்கள் சுஹதாக்களும் இருக்கிறார்கள். சண்டையிட்டு பிழைத்து வந்தவர்களும் இருக்கிறார்கள். இந்நிலையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களில் பிழைத்து வந்தவர்கள் கூட ஏதேனும் ஒரு தவறு இழைத்திருந்தால், ஒரு மாற்றமான தவறான காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய அந்த பத்ர் போர்க்களத்தினுடைய அந்த தியாகத்தை ஒரே ஒரு காரணமாக காட்டி அவர்கள் செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும். எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். எதுவெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்கிறதோ அந்த தடுக்கப்பட்ட காரியத்தையும் அவர்கள் செயல்படுத்தி இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை மன்னித்திருக்கலாம் என்பதாக சொல். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றதா இருந்தா, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகை விட்டு யாரெல்லாம் பிரிந்து விட்டார்களோ, மரணித்து விட்டார்களோ, அத்துணை நபர்களுக்கும் மௌத்தாக்கள் என்ற பெயர். நபிமார்கள் உட்பட நானும் தான் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களோடு நான் இருக்கிறேன், நான் மரணித்து விட்டாலும் எனக்கு பெயர் மௌத்தா, ஜனாஸா, நான் மௌத்தா போனவன் என்ற பெயர் தான் எனக்கு உண்டு. ஆனால் ஷுஹதாக்கள் என்ற அந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த போர்க்களத்திலே போரிட்டு தன்னுடைய இன்னுயிரை நீத்தார்களே, அவர்களுக்கு ஷுஹதாக்கள் என்ற பெயர். வேறு யாருக்கும் இந்த பெயர் கொடுக்க முடியாது. மௌத்தாக்கள் அனைவரையும் மௌத்தாக்கள் என்று சொல்லுவோம். ஆனால் இவர்களை மாத்திரம் மௌத்தாக்கள் என்று சொல்லக்கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்வான். وَلَا تَقُولُوا لِمَنْ يُقْتَلُ فِي سَبِيلِ اللَّهِ أَمْوَاتٌ بَلْ أَحْيَاءٌ وَلَكِنْ لَا تَشْعُرُونَ. அல்லாஹ் சொல்றான், யார் போர்க்களத்திலே போரிட்டு மாண்டார்களோ, தன்னுடைய உயிரை நீத்தார்களோ, அவர்களை நீங்கள் மௌத்தாக்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியமானது. ஆனால் கொச்சையாக சொல்லியிருக்கிறது.
கொச்சையா அவங்கள பத்தி பேசிட்டு போயிடுவோம். அங்கதானே அவங்களுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு சொல்லப்பட்டது சொன்னதை கேட்டார்கள், செய்தார்கள் கூட தானே. சாதாரணமா இன்னைக்கு கடந்து போறக்கூடிய சில வாதிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. சாதாரணமாக நாம் கடந்து விட்டு போகக்கூடிய மனிதர்கள் அவர்கள் அவருடைய வாழ்வியல் மிக மிக மேன்மையான. அவர்கள் கையேந்தி கேட்டால், நீ 2 ரக்காத்து தொழுது வச்சு இறைவா எனக்கு இது வேண்டும் என்பதாக கேட்டால் கொட்டும். மழை வேண்டும் என்பதாக கேட்டால் மழையும் வந்து இறங்கும். உணவு தானியம் இல்லை என்பதாக கேட்டால் அவர்களுக்கு கூரையை பீத்துக் கொண்டு உணவு தானியங்கள் கொட்டும். நமக்கு கிடைக்குமா? நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒண்ணு நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு மழை வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊரெல்லாம் ஒன்று கூடி மொத்தமாக சேர்ந்து அமர்ந்து திக்ர் செய்து தொழுது அழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால், யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை கொடு, எங்களுக்கு உன்னுடைய ரஹமத்தை இறக்கி வை என்பதாக கேட்டாலும் ஊரெல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு போற வரைக்கும் ஒன்றும் இல்லை. அந்த சஹாபா தோழர்கள் கையேந்தி விட்டு கையை கீழே இறக்குவதற்கு முன்னால் அத்தனை வந்து சேரும். அவர்களுடைய ஈமானிய பலம் எவ்வளவு இருந்துச்சுப்பார். ஒரு சந்தர்ப்பம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய காலத்தில் மிக பெரும் ஒரு பஞ்சமான ஒரு சூழல். மக்கள் எல்லாம் பட்டினியில வாழ்றாங்க. மழை தண்ணி இல்லை, விவசாயமெல்லாம் போய்விட்டு போச்சு. மக்களுக்கு உணவு தானியங்கள் இல்லாமல் அல்லோலப்பட்டு கொல்லாலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வழி இருக்குமா என்ற எதிர்பார்ப்பில் இருக்கும்போது அனைவரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வந்து முறையிடுவார்கள். யா மூசாவே, எங்களுக்காக உங்களுடைய ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்யும், எங்களுக்கு மழை வேண்டும், மழை பெய்தால்தான் எங்களுடைய பூமி செழிக்கும், விவசாயம் செழிக்கும், நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் முன்னேறும் என்பதாக கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயோதிகர்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து, அது மட்டுமல்ல கால்நடைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகம், குதிரைகள் போன்ற கால்நடைகளையும் கொண்டு வந்து மொத்தமாக ஒரு கிரவுண்ட்ல சேர்த்து வச்சிருவோம். சேர்த்து வச்சுட்டு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் எதுனாலும் பட்டுன்னு பேசுறவங்க தானே. யா அல்லாஹ் அப்படின்னா போதும், என்னப்பா சொல்லு அப்படின்ற அளவுக்கு அல்லாஹ்விட்டு அந்த அளவுக்கு பேசுறவங்க. நமக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு சலுகையை கொடுத்து வச்சிருந்தான். இவ்வளவு நெருக்கம். அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்து அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். யா அல்லாஹ் எங்களுக்கு மழை வேண்டும், எங்களுடைய மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், பஞ்சத்திலும் பட்டினியிலும் வாடுகிறார்கள், தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது, விவசாயங்கள் எதுவுமே இல்லாத நிலையில் இருக்கிறது. ஒன்றாக சொல்லி முறையிட்டு வரும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், மூசாவே நீங்க இருக்க அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஆள் இருக்கான், நீங்க இருக்கிற அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறான், அந்த ஆள் அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் மழை பெய்யும். அந்த கூட்டத்தை விட்டு அந்த நபர் வெளியேறி விட்டான், மழை உடனே இறங்கும். அல்லாஹ்வுடைய உத்தரவு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் சொல்லுவாங்க, அறிவிப்பு செய்வாங்க, எப்பா புண்ணியவானே, யாருக்கா நீ அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்விலே அல்லாஹ்விற்கு என்ற நேரத்தை ஒதுக்காமல் அல்லாஹ்விற்கு அந்த கட்டளைகளுக்கு மாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, நீ இந்த இடத்தில் இருக்கும் வரையில் எங்களுக்கு மழை கிடையாது. இந்த இடத்திலே வயோதிகர்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், கால்நடைகள் இருக்கிறது, நீ இந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடு. கிட்டத்தட்ட 40 வருஷம் அல்லாஹ்விற்கு மாற்றமான வாழ்க்கை. எத்தனை வருஷங்கள் வாழ்கிறாரு? 40 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்திரிச்சு போக வழியே காடு. அறிவிப்பு செஞ்சுட்டா எந்திரிச்சு போகணும்ல, எந்திரிச்சு போகல. எப்படி போவாரு?
ஊர் மக்களே கூடியிருக்கக்கூடிய இடத்திலே அவர் எழுந்து போனார்னா, அடப்பாவி நீயாடா சண்டாளா அப்படின்னு சொல்லி பேசுவோம் இல்லையா? பெரிய அயோக்கியம் ஆட்சியோடா அப்படின்னு சொல்லி சமுதாயத்துக்குள்ள ஒரு அந்தஸ்து இல்லாம போயிரு, கண்ணியம் இல்லாம போயிரு. ஏன்னா எல்லா மக்களுக்கு முன்னிலையிலே ஒரு செய்த தவிர ஒப்புக்கிற முடியுமா? பார்த்த இது வேலைக்காக பேசாம எல்லார்கிட்டே போட்டுருவோம் அப்படின்னு தன்னுடைய கால்கள் இரண்டையும் கூட்டி வைத்து முட்டுக்கால் அந்த கால் கட்டி உட்காருவோம் இல்லையா, முட்டுக்கால் கட்டி அந்த மாதிரி உட்கார்ந்து தன்னுடைய நெற்றியை அந்த இரண்டு முட்டுக்காலின் இடையிலே வைத்துக் கொண்டு மனமுருக துவா செய்கிறார். யா அல்லாஹ், நான் தான் அந்த பாவி என்பது எனக்கு தெரிகிறது, நீ என்னைத்தான் சொல்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. ஆனால் இந்த இடத்தில் நான் தான் அந்த பாவி என்பதாக சொல்லி எழுந்து சென்றால் ஊரிலே யாரும் என்னை மதிக்க மாட்டார்களே, என்னை காரி உமிழ்ந்து விடுவார்களே, நான் என்ன செய்வேன்? என்னுடைய தவறுக்காக வேண்டி உன்னிடத்தில் மன்றாடுகிறேன், என்னை மன்னித்து விட இறைவா என்று மனமுருகி கண்ணீர் சிந்துறார். மனமுருகி கண்ணீர் சிந்துறார். அவருடைய கண்ணீர் துளி மண்ணை வந்து அடைவதற்கு முன்னால் விண்ணில் இருந்து மழை துளி மண்ணை அடைகிறது. மழை பெய்யுது, சோடு மழை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்கல. எல்லாம் இடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த இடத்தில் ஒரு பாவி இருக்கிறான், அந்த பாவியின் காரணமாகத்தான் மழை இறங்காது என்பதாக சொன்னாய். ஆனால் அந்த பாவி இந்த இடத்தை விட்டு எடுத்து செல்லவில்லையே, பிறகு எப்படி மழை? கேட்டபோது அல்லாஹ் சொன்னானா, அந்த அடியான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டான், மனமுறை மன்னிப்பு கேட்டான், தன்னுடைய ஈமானிய பலத்தை அந்த இடத்திலே காட்டிவிட்டான். இனிமேல் இப்படி ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன் என்பதாக ஒப்புக்கொண்டான், வாக்குறுதி கொடுத்து விட்டான். ஆகவே நான் மலையை இறங்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ், அந்த நபர் யார் நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி அந்த நபர் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், மூசாவே, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல, 40 வருடங்களாக எனக்கு முழுக்க 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 மாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நபர், அப்பவே அவனை நான் வெளிப்படுத்தி யாரையும் கேவலப்படுத்தல. இப்ப என் பக்கம் சார்ந்து, என்னை சார்ந்து, என்னை நம்பி என்னிடத்திலே கண்ணீர் சிந்து வாக்குறுதி எடுத்துக்கொண்டானே, இப்ப நான் சொல்லியா கேவலப்படுத்துவேன் என்பதாக சொன்னதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. அந்த இடத்தில் ஈமானிய பலம் ஜெயித்தது என்பதாக சொல்வார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே, பதில் சஹாபாக்களுடைய நிலை வெறுமனே 313 பேர் என்பதாக கணக்கு. அந்த 313 பேரும் எதிர்கொண்ட நபர்கள் எத்தனை பேரு? 1000 பேருக்கு மேல. கரெக்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 மடங்கு இவங்களோட எக்ஸ்ட்ரா, இவங்களை விட 2 மடங்கு மேலாக உள்ளவர்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருந்த அந்த நபர்களை எதிர்கொள்வது என்பது சாதாரணமான விஷயமா? அப்படியும் எதிர்கொண்டார்கள். எதிர்கொண்டது யாரை தெரியுமா? எதிர்கொண்டது யாரை தெரியுமா? நம்முடைய அத்தாவும் மகனும் சண்டை போட்டுக்கிட்டான், அண்ணனும் தம்பியும் சண்டையிட்டான், மாமனும் மச்சானும் சண்டையிட்டான், மாமனாரும் மருமகனும் சண்டையிட்டான், உறவுகளுக்குள்ளால் அடித்துக் கொண்டான். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. சாத்தியமா? சாத்தியமா? ஆனால் சாத்தியப்படுத்தினார்கள் அவர்கள். ஈமான் அவர்களுக்குள்ளால் இருந்தது, அந்த ஈமானுடைய ஒளியை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். எதிரே வந்து நின்றவர் தன்னுடைய தந்தை, எதிரே வந்தவர் தன்னுடைய சகோதரன், எதிரே வந்தவர் தன்னுடைய மாமனார், எதிரே வந்தவர் தன்னுடைய மருமகன். பொருட்படுத்தல. நான் அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த இடத்திலே நிற்கிறேன், நான் சத்தியத்திற்காக நிற்கிறேன், நீ அசத்தியத்திற்காக நிற்கிறாய்.
இந்த இடத்திலே உறவு செல்லாது. என்ன மனநிலை? அத்தாவை பார்த்து போன்னு சொல்லிடுவோமா, அண்ணன் தம்பியை பார்த்து போடான்னு சொல்லிடுவோமா, மருமகனை பார்த்து போடான்னு சொல்லிடுவோமா, பிள்ளை வீட்டுக்கு வந்துடுவாங்க, சொல்ல முடியுமா? அன்றைக்கு அவர்கள் நேருக்கு நேராக எதிர்த்தார்கள், நேருக்கு நேர் எதிர்த்து நின்றார்கள். சத்தியத்தின் பக்கம் வருகிறாயா, அசத்தியத்திலே இருக்கிறாயா? அசத்தியத்தில் இருப்பாயானால் இதோ என்னுடைய வாழ்க்கை உன்னை இரையாவாய். ஆக்குனாங்க, வெட்டி வீழ்த்தினாங்க. இந்த உணர்வு சாதாரணமாக எல்லோருக்கும் வரக்கூடிய உணர்வு அல்ல. உறவுகள் அடித்துக் கொண்டது சத்தியத்தை நிலைநாட்ட. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே உண்டான ஒரு போராட்டம், பாச போராட்டம். ஒரு பக்கம் அத்தா என்று பாவம் பாப்பம் இல்லை, புள்ள அப்படின்னு சொல்லி பாவம் பாப்பம் இல்லை, அண்ணன் தம்பின்னு பாவம் பாப்பம் இல்லை. இந்த உணர்வை எல்லாம் தாண்டி அவர்கள் அந்த இடத்திலே களத்தில் நின்றார்களே, இது சாதாரணமாக விட்டு கடந்து போகக்கூடிய விஷயமா? அந்த ஈமானிய பலம் ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிலே சுஹதாக்களாக 14 நபர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான் தெரியுமா? நபிமார்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது சிபாரிசு செய்ய ஒரு வாய்ப்பு கொடுப்பான். ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நபிமார்களுக்கு சிபாரிசு செய்யும் வாய்ப்பு கொடுப்பான். ஆனால் சுஹதாக்களுக்கு எப்போதுமே சிபாரிசு செய்ய வாய்ப்பு உண்டு. அவங்க நினைச்சா யார் வேணாலும் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்தை அடைந்தவர்கள் அந்த சஹாபா தோழர்கள். அவர்களிடத்துல அப்படி என்னங்க பொருள் இருந்துச்சு? 1000 பேரை எதிர்த்து நின்றார்களே, அவர்களிடத்தில் இருந்த ஆயுதங்கள் என்ன? ரொம்ப பெருசா வச்சிருந்திருப்பாங்களா? ரொம்ப பெருசா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோமா? இல்ல, அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப சொற்பமான ஆயுதங்கள் தான் இருந்துச்சு. ரொம்ப சொற்பம். எந்த அளவுக்கு அப்படின்னா 70 ஒட்டகங்கள், 313 பேர் இருக்கிறாங்க. இவங்ககிட்ட 70 ஒட்டகம், 60 கேடை. ஒருக்கு சட்டம் சொல்றோம் இல்லையா, ஒருக்கு சட்ட கேடை 60. அதே போல 2 குதிரை. இவ்வளவுதான் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனால் எதிராளிகள் 1000 நபர்கள் இருந்தாலும் அத்துணை நபர்களிடத்திலும் குதிரைகளும் ஒட்டகைகளும் ஏனையோ போர் சாதனங்கள் அனைத்தும் இருந்துச்சு. எல்லா சாதனங்களையும் வச்சிருந்தாங்க. கையில கத்தி வச்சிருக்க வந்த சும்மா போய் நிக்க முடியுமா? எதிர்த்து சண்டையிட முடியுமா? தைரியம் வந்துருமா நமக்கு? ஒன்றும் இல்லைங்க. எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, மிக பெரும் ஒரு பாடி பில்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாடி பில்டர் கூட கடைசியில் எப்படி ஆவார் தெரியுமா? எதிரில் நிற்கிறவன் 2 கல்லை கையில் வச்சுருந்தானே, எதிரில் நிற்கக்கூடிய ஒரு நோஞ்சான் எலும்பு தோளமாக இருக்கிறான். வெயிட் போட்டு பார்த்தா 40 கிலோவோட தேர மாட்டான். ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி எத்தனை நல்லா இருக்கான்? 100 கிலோ நெருக்கி இருக்கான். அப்படியே பூதம் மாதிரி. அப்படி இருந்தாலும் இந்த எதிராளி நோஞ்சா 2 கல்லை வச்சுக்கிட்டு எரிஞ்சிருவானான்னு சொன்ன பக்கத்தில் வரமாட்டான். யாரும் வரமாட்டான். அப்ப அந்த போர்க்களத்தில் குதிரை இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது, போர் கவசங்கள் இருந்தது, வாழ்க்கை இருந்தது, ஈட்டியம் இருந்தது. அத்துணை சாதனங்களோடும் எதிராளிகள் வந்து நிற்கும் பொழுது கையிலே எதுவுமே இல்லை. நிராயுத பாணியாக அந்த இடத்திலே நின்று எதிர்த்து நின்றார்களே, அது சாத்தியமா? சாதாரணமான விஷயமா? அது போருக்காக ஆயத்தமாகக்கூடிய வேலை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னதான் இக்கட்டான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் வந்துவிட்டாலும் அந்த நேரத்தில் நமக்கு கை கொடுக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுத்தே ஆக வேண்டும்.
என்பதுதான் இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய ஒரு வழிமுறை. பத்ரும் நமக்கு படித்து தரக்கூடிய படிப்பினை. என்ன ஆயுதம் தெரியுமா? உறுதியான முறையிலே சஹாபா தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள், இறைவா உங்களுக்கு வெற்றியை கொடு, துஆ செய்தார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தினுடைய வெளிப்பகுதியில் டென்ட் எடுத்து தங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு அழுது 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 துஆ செய்வார். கண்ணீர் வடித்தோடிக்கொண்டே இருக்கும். அவங்க குலுங்கி குலுங்கி அழும் பொழுது அவர்களின் தோளில் இருக்கக்கூடிய துண்டு அப்படியே கீழே நடுவி விடும். அருகில் இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த துண்டை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோளிலே போட்டு விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உரக்க கேட்டார்கள், இறைவா இவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என் முன்னால் வந்திருக்கிறார்கள், இவர்களை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது, இவர்கள் இந்த போர்க்களத்திலே மாண்டு விட்டால், அழித்தொழிக்கப்பட்டு விட்டால், இவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லையானால் நிச்சயமாக இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்கு எடுத்துரைப்பதற்கு யாரும் நிற்க மாட்டார்கள், இவர்களுக்கு நீ வெற்றியை கொடு என்று அழுது 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 கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்தான். அந்த வெற்றியும் நமக்கு கிடைத்தது. இதுதான் பத்ர் தரக்கூடிய முக்கியமான பாடம். பத்ரிலே கிடைத்திருக்கக்கூடிய அந்த வெற்றி ஒரு மகத்தான ஒரு வெற்றி, உலகம் இதுவரையிலும் கண்டிராத ஒரு வெற்றி. அந்த வெற்றிக்கு காரணம் இரண்டு. ஒன்று, அவர்களிடத்தில் இருந்த முக்கியமான ஈமானிய பலம். இரண்டாவது, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே உண்டான அந்த போராட்டத்தில் சத்தியத்திற்காக வேண்டி நான் எதனையும் இழப்பேன், என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற அந்த உறுதியான தன்மை. மூன்றாவது, கடுமையான பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தல். இந்த மூன்று காரியங்கள் தான் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை பெற்று தந்தது. அந்த வெற்றியினுடைய விளைவாகத்தான் இன்றும் அவர்களை பற்றி நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். உயர்வான அந்த சஹாபாக்கள் அன்றைக்கு செய்த அந்த தியாகத்தின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு நாம் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நிறைய அதிகமாக துஆ செய்யக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் வழங்கி நாளை மறுமையில் உயர்ந்த சிறப்பான ஒரு தங்குமடத்தை அவர்களுக்கு அமைத்து தருவானாக. யாரெல்லாம் உயர்ந்த தியாகிகளாக ஆனார்களோ 14 சஹாபா தோழர்கள் அத்துணை அந்த ஷுஹதாக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தர உயர்தரமான அந்த சுவனத்தை வழங்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய வழிமுறையில் வந்த நமக்கு, அவர்களுடைய வாழ்வியலை நம்முடைய வாழ்வியலாக எடுத்துக்கொண்ட நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்வழியில வளர்க்கக்கூடிய வாழக்கூடிய பாக்கியத்தையும், மாறு செய்யக்கூடிய பக்குவ நிலையிலிருந்து நம்மை தடுத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையிலும் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.